ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் இன்றைக்கி சூப்பரான ஒரு லஞ்ச் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம ரைஸ் செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 ஸ்பூன் அளவு கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது நம்ம கொஞ்சம் ஒரு 3 பொருளை வறுத்து எடுக்க போகிறோம். வறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சாதம் செய்ய போகிறோம். சூடான எண்ணெயில் நல்லா கடலைப்பருப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரெண்டு கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கேன். அதை அப்படியே போட்டு நல்லா முறுமுறுன்னு ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த நேரத்தில் சேர்த்து நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். மூணு பொருளுமே நம்ம வறுத்து ஒரு கிணத்துல மாற்றிட்டோம். இப்போ இதே எண்ணெயில் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு நல்லா ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு அந்த இடத்துல சேர்த்துக்கலாம். தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அந்த இடத்துல சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் உருளைக்கிழங்கு நல்லா வேகட்டும். உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒரே ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் வச்சுருக்கேன். அதை போட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஒரே 2 ட்ராப் அளவுக்கு சோயா சாஸ் இருக்குது, அதை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சாஸு சோயா சாஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 கப் சாதம் வச்சுருக்கேன். அதை இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல, அதை இந்த நேரத்தில் சேர்த்துட்டு ஒரே இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம உருளைக்கிழங்குல ஆல்ரெடி நான் உப்பு சேர்த்துருக்கேன். அது கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுறணும், இல்லைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சூப்பரான ஒரு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சூப்பரான ஒரு சைடிஷ் பார்க்கலாம். ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். உடைச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
கொஞ்சம் வந்து முட்டைக்கோஸ் வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு அந்த நேரத்தில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ டிஃபன் பாக்ஸில் எண்ணெய் தடவிட்டு இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த முட்டைக்கோஸ் முட்டை கலவையை அதில் ஊற்றிட்டு குக்கரில் வந்து நான் வந்து ஒரு 2 விசில் வச்சு எடுக்க போகிறேன். முட்டையும் முட்டைக்கோஸ் சேர்ந்து நல்லா சூப்பராக வெந்து வந்துச்சு. நல்லா கேக் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நல்லா ஓரங்களில் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நல்லா நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையை நல்லா கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஒரு தவாவில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம முட்டை கட் பண்ணி வச்சுருக்க அந்த முட்டையை போட்டுட்டு மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி அப்படியே நல்லா எண்ணெயில் அந்த முட்டை வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு வந்து நம்ம வந்து ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம குக்கரில் வேக வைக்கும் போது சேர்த்துருக்கோம். இப்போ பத்திரம்னா லைட்டாக சேர்த்துக்கோங்க, ஆனால் முன்னாடி கரெக்டான அளவு சேர்க்குறது நல்லது. சூப்பரான ஒரு சைடிஷ் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். இது கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இது எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாங்க லஞ்ச் பேக் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு சாதத்துக்கும் இந்த முட்டைக்கும் கொஞ்சம் சாஸ் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதனால் நான் குட்டி பவுலில் வந்து கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் கொடுத்து விட்டுருக்கேன். உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்குன்னா கண்டிப்பாக கொடுத்து விடுங்க. ஆனால் இது கொஞ்சம் கொடுத்தா நல்லாயிருக்கும், டேஸ்ட் அவங்களுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, பேலன்ஸாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி செஞ்ச உருளைக்கிழங்கு சாதம் அப்புறம் முட்டை சூப்பராக இருந்துச்சு. இது எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.